good evening. Welcome to Vedantu and now Shravanee ma'am. So are you all ready pa? ஸோ எல்லாரும் வந்து ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து கிளாஸ் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு சேட் இன்னைக்கு கிடையாது, சேட் ஆப்ஷன் வந்து ஆஃப். பிகாஸ் இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இந்த சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே ஒன் ஷாட்டில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வந்து வச்சுப்போம். ஓகே, ஸோ யாரெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் இருந்த எல்லாருமே ஃபஸ்ட்டு சாப்டருடைய ஒன் ஷாட் மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? வந்தீங்களா லைவ் கிளாஸ்? இல்லை வரலன்னா அந்த வீடியோ பார்த்தாச்சு கம்ப்ளீட் பண்ணீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6th சாப்டர். ஸோ 1, 6, 11 அப்புறமா 2, 7, 12 இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டரில் போகலாம். ஓகே, ஸோ ஃபிசிக்கலில் ஒன்று, இன்ஆர்கானிக்கில் ஒன்று, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்கில் ஒன்று. சரியா? ஸோ am I clear? எல்லாருக்கும் கிளியரா? சூப்பர்ப்பா. ஸோ யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்னும் இன்வைட் பண்ணலையோ கண்டிப்பாக இன்வைட் பண்ணுங்க. அண்ட் எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அஃப்கோர்ஸ் ஐ நோ இப்போ ரிவிஷன் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு. நாளைக்கு நிறைய பேருக்கு ஐ திங்க் ஸோ இங்கிலீஷ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் someday I really wish this video will be very useful for you. Yes or no? Very good pa. Okay, so can we begin the session? எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இப்போ சாலிட் ஸ்டேட் இந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள். என்னது அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய தீ மின்னல் பேட்சுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீ மின்னல் பேட்சுக்கு வந்து டார்கெட் 600க்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டுடே வில் பி அ லாஸ்ட் கால். யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்கு, என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு 50 டேஸுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்க ரெடி, டிசிப்ளின்டாக படிக்க ரெடி, கன்சிஸ்டண்ட்டாக எங்க கூட சேர்ந்து படிக்க ரெடி அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் நான் உங்கள் கூட பர்சனலாக நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட வந்து இன்டராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் வில் பி அ ஸ்பெஷல் ஆடட் அப் ஃபீச்சர் ஃபார் யூ. ஸோ பயாலஜி இருக்கு, தமிழ் இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அஃப்கோர்ஸ் மேக்ஸ் இருக்கு. சரியா? ஸோ மேக்ஸ் வந்து 𝑗𝒐𝒑𝒔 மேம் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. கெமிஸ்ட்ரி நான் டீச் பண்ண போறேன். பிசிக்ஸ் 𝑦𝒐𝒑𝒔 சார் டீச் பண்ண போறாரு. அண்ட் பயாலஜி வில் பி taught by ஆஷா மேம். அண்ட் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா தமிழன் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. ஸோ இப்போ இதுதான். ஓகே மேம், பெய்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இனிமே என்ன எங்களுக்கெல்லாம் மறந்துடுவீங்களா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. இனிமே தான் நம்ம டபுள் த ஸ்பீட்ல வந்து ஓட போறோம். ரைட்? இதுக்கு முன்னாடி ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடிலாம் 1 hour லைவ் இருந்தா இனிமே ஆஸ் வி ப்ராமிஸ்ட் 2 hours உங்களுக்கு லைவ் செஷன், மேரத்தான் செஷன் இருக்க போகுது. ஸோ யூடியூப்ல நோ காம்ப்ரமைஸ். பட் யூடியூப்ல இவ்வளோ நாள் கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து வெறித்தனமா எப்படியாச்சும் முட்டி மோதி படிக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருக்கிற பசங்க தயவு செய்து இன்னைக்கு இந்த கிளாஸை போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோ. பிகாஸ் கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேக்கன்சி இருக்காது. ஓகே, ஸோ இன்னைக்கே போயிட்டு அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா என்ரோல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கட் ஆஃபுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அக்ரி ஆர் ஏதாவது பயோ ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா பயோ கட் ஆஃபும் இம்பார்ட்டன்ட். ரைட்? ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். சாலிட் ஸ்டேட். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வி நோ? நம்ம எல்லாருக்குமே சாலிட் தெரியும், லிக்விட் தெரியும், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ வி ஹாவ் சாலிட், தென் வி ஹாவ் லிக்விட் அண்ட் தென் வி ஹாவ் த கேசஸ். ஸோ இப்போ சாலிடை நம்ம வந்து மெல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லிக்விட் கிடைக்கும். அந்த லிக்விடை திருப்பியும் நம்ம ஹீட் பண்ணோம், எவாப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே நம்ம திருப்பி கண்டென்ஸ் பண்ணுறோம் இல்லை கூல் பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸில் நம்ம கேசஸ்லேருந்து லிக்விட் வச்சுக்கலாம். அண்ட் தென் லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஷியஸ் ஸ்டேட்ல நம்ம இன்னைக்கு இந்த சாப்டர்ல படிக்க போகிறது வந்து கம்ப்ளீட்லி அபவுட் த சாலிட் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்ல எப்படி இந்த சாலிட் கான்ஸ்டுவென்ட் அயான்ஸ், அது ஆட்டம்ஸா இருக்கலாம், மாலிக்யூல்ஸா இருக்கலாம், கிறிஸ்டல்ஸா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், அதெல்லாம் எப்படி வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கு, அதெல்லாம் எப்படி வந்து பவுண்ட் ஆகி இருக்கு, என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்கு நடுவில் இருக்கு, இந்த பேக்கிங் எப்படி இருக்கு, இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் வாய்ட்ஸ் இதுல வந்து இருக்கு. ஃபைனலா சாலிட்ஸ்ல வந்து என்ன கைண்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே,
எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கர ஃபோக்கஸ்டா இருங்கப்பா. யாராவது வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து மேம் நான் நோட்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஆர் எல்ஸ் ஓப்பன் யுவர் புக் பா. ஓகே, ஸோ உங்களுடைய புக்கை வந்து எல்லாருமே என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு கான்செப்டும் அழகாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்? ஸோ சாலிடை மெல்ட் பண்ணால் லிக்விடை வந்து நம்ம எவாப்ரேட் பண்ணுறப்போ கேஸஸ் கிடைக்குது. கேஸஸை வந்து திருப்பி நம்ம கண்டென்ஸ் பண்ணுறோம், விச் இஸ் கூல் பண்ணுறப்போ லிக்விட் கிடைக்குது. அந்த லிக்விடை திருப்பி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம், ஃப்ரீசிங் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அகெயின் நமக்கு சாலிட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த சாலிட்ஸுக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? ஸோ சாலிட்ஸ் வில் பி ஹேவிங் அ டெஃபினட் ஷேப். ஓகே, ஸோ சாலிட்ஸ்ல வந்து ஒரு டெஃபினட்டான ஒரு ஷேப் வந்து இருக்கும். லிக்விட் எடுத்துக்கோங்களேன், நம்ம எந்த பாட்டிலில் போடுறோமோ அதோடைய ஷேப் அது வந்து எடுத்துக்கும். கேஸஸ்க்கும் அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி ஷேப் கிடையாது. பட் சாலிட்ஸுக்கு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷல் டெஃபினட் ஷேப். ஓகே, ஸோ இது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட் வால்யூம். ஸோ சாலிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டான ஒரு ஷேப் இருக்கு, டெஃபினட்டான ஒரு வால்யூம் இருக்கு. அடுத்து பாருங்க, தே ஆர் ரிஜிட். ஓகே, ஸோ ரிஜிட் அப்படின்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள் சாலிட், ஒரு சாலிட் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சாலிட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? சோடியம் அண்ட் குளோரைடு அயான்ஸ் இல்லையா. ஸோ இந்த சோடியம் அயான்ஸும் குளோரைடு அயான்ஸும் வந்து அது தன்னுடைய பொசிஷனில் வந்து கரெக்டாக ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு. பயங்கர க்ளோஸ்லி பேக்டு, டைட்லி பேக்டா வந்து இருக்கு. அப்போ அதை நான் அவ்வளோ ஈஸியா பிரேக் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ எல்லாமே வந்து கரெக்டா டைட்லி பேக்டு, க்ளோஸ்லி பேக்டா இருக்கிறப்போ அந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் நான் அவ்வளோ ஈஸியா வந்து பிரேக் பண்ணிட முடியாது. அதோடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிஜிட் அப்படின்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் கம்ஸ் டு த இன்கம்ப்ரெசிபிள். இப்போ லிக்விடோ கேஸோ நம்ம எதுக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம் இல்லையா, கம்ப்ரெஸ் பண்ணி அடைச்சி வைக்கலாம். ஆனா சாலிடை நம்ம அந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து டைட்லி பேக்டா தான் இருக்கு. அப்போ அதுக்கு மேல அதை நம்ம என்ன பண்ண முடியாது, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர், ரைட்? சூப்பர். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் தான். முக்கியமா அதுக்கு வந்து ஸ்ட்ராங் கொஹசிவ் ஃபோர்ஸ் உண்டு. ஸோ கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது? ஓகே, ஒரு சாலிட் பார்ட்டிகளுக்கும் இன்னொரு சாலிட் பார்ட்டிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் கொஹசிவ் ஃபோர்ஸ். ஒரு ட்ராப் ஆஃப் தண்ணிக்கும் இன்னொரு ட்ராப் ஆஃப் தண்ணிக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் மாதிரி ஒரு சாலிடுக்கும் இன்னொரு சாலிடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் என்னன்னு சொல்லுவோம், கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ சாலிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டிட்யூயன்ட் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி அது இருக்குமா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தட்ஸ் வை தே ஆர் டைட்லி பேக்ட், ரைட்? ஷார்ட் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் ஆர் அயானிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்ன இந்த சோடியம் குளோரைடே எடுத்துக்கோங்களேன். எனக்கு வந்து சோடியம் ஆட்டம் இருக்கு, குளோரைடு ஆட்டம் இருக்கு, சோடியம் அயான் இருக்கு, குளோரைடு அயான் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஏன்னா க்ளோஸ்லி பேக்டா இருக்கு. இதே கேஸ் எடுத்துக்கோ, கேஸ்ல வந்து கேட்டயான் எங்கேயும் இருக்கும், ஆனியான் எங்கேயும் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், லாங்கா இருக்கும் இல்லையா. சின்ஸ் சாலிட்ஸ்ல the atoms are closely packed, atoms வந்து ரொம்ப 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 closely packed இருக்கிறதுனால, atoms ரொம்ப ரொம்ப closely packed இருக்கிறதுனால இந்த இன்டர் அட்டாமிக் இல்லனா இன்டர் அயானிக் இல்லனா இந்த இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஷார்ட்டா இருக்கும், சின்னதா இருக்கும், ரைட்? ஸோ இங்க பாரு, எல்லாமே க்ளோஸ்லி பேக்டா இருக்கிறதுனால சின்னதா இருக்கு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி பேக்டா இல்ல. ஓகே, தெர் இஸ் ஸ்பேஸ், கேஸஸா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லாங்கா இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, their constituents atoms, ions or molecule. ஓகே, ஒரு solid it is made up of what பா? ஒரு solid it should be either made up of atoms ஆ இருக்கலாம், இல்ல ions ஆ இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா molecules ஆ இருக்கலாம் இல்லையா. they have fixed positions. ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு பொசிஷன் வந்து இருக்கும்.
ஓகே ஸோ ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதில் கேட்டயான்ஸ் இந்த இடத்துல தான் ஆக்குபை பண்ணிக்கும், ஆனியான்ஸ் இந்த இடத்துல தான் ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ எங்க வேணா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், ரேண்டமா இருக்கும் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்ல மாட்டோம், சாலிட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே ஸோ இப்போ இந்த சாலிட்ஸ் ஓகே இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்லி அரேஞ்ச், அது எல்லாமே வந்து நமக்கு ஃபிக்ஸட் பொசிஷன் இருக்கும், இப்படிலாம் இவ்வளோ பில்டப் கொடுக்குற இந்த சாலிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா we have two types. Okay, so one is crystalline solids and then the other is amorphous solids. Okay, so in the solids ku vandu namakku two types of solids vandu irukku. One is crystalline solids and then the next is amorphous solids. Ipo idhila indha namakku enna mari questions vandu public la kekkalam, what are all the difference between crystalline and amorphous solids அப்படினு சொல்லி கேட்கலாம். சரியா? So what are all the difference between crystalline and amorphous solids அந்த மாதிரி கேட்கலாம், chances are there. Okay, so மறந்துடாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் crystalline solids எப்படி எல்லாம் திருப்பியும் கிளாஸிஃபை பண்றாங்க அப்படினு பார்க்கலாமா? சோ அகைன் இந்த crystalline solids வந்து ionic solids, covalent solids, molecular solids and then metallic solids வந்து பிரிக்கிறாங்க. அகைன் இந்த crystalline solids பாத்தீங்க அப்படினா ionic, covalent, molecular and then metallic solids பிரிக்கிறாங்க. இப்போ இந்த crystalline solids அப்படினா என்ன மேம் பார்க்கலாமா? Yes. So the crystalline solid is one in which the constituent atoms இருக்கலாம், molecules இருக்கலாம், இல்ல ions இருக்கலாம், அது எல்லாமே ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க, sodium atom இருக்கு, chloride atom இருக்கு, sodium chlorine, sodium chlorine or whatever it is. Okay, so இந்த atoms அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுல நீங்க வந்து ஒரு ஆர்டர்லினஸ் வந்து பார்க்கலாம். சோ அந்த சாலிட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸா இருக்கலாம், மாலிக்யூல்ஸா இருக்கலாம், இல்ல அயான்ஸா இருக்கலாம், இது எல்லாமே வந்து எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படின்னா ஆர்டர்லியா அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா crystalline solids அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆர்டர்லி அரேஞ்ச் அப்படின்னா we call it as crystalline solids. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்லி அரேஞ்சா இருக்கிறப்போவே நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த crystalline solids வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்சுக்கு அது வந்து ஆர்டர்லி அதே மாதிரி பர்ஃபெக்டா ஆர்டர்லியா அது எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும்பா amorphous solids. amorphous solidsல ஆட்டம்லாம் ஃபிக்ஸட் பொசிஷன்ல இருக்காது, they will be randomly arranged. தோப்ப கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்கலாம் எப்படி அரேஞ்ச் ஆகி இருப்பாங்க, ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோ நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரேண்டம்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகே, இட் ஓன்ட் பி அ ராங் ரேஞ்ச், ரொம்ப தூரம் இருக்காது, லாங் ரேஞ்ச் இருக்காது. அதுக்கு பதிலாக இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகே, ஸோ crystalline solids எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெர்ஃபெக்ட்டா அரேஞ்ச் ஆகி இருக்கும், ஆர்டர்லி அரேஞ்சா இருக்கும் ஓவர் அ லாங் ரேஞ்ச். இதே amorphous solids எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சில், ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் ரேஞ்சில் அது எல்லாமே ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, ஸோ நவ் நம்ம வந்து ஐசோட்ரோபி அண்ட் தென் அன்ஐசோட்ரோபி போலாமா? ஜஸ்ட் a minute guys. ஓகே, ஸோ இந்த ஐசோட்ரோபி அண்ட் தென் அன்ஐசோட்ரோபி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடிய ஒரு டேர்ம், ரைட்? ஸோ இப்போ ஐசோ அப்படின்னா வந்து சேம், அன்ஐசோ அப்படின்னா வந்து 1 minute. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து crystalline solids இல்லையா? இது வந்து பார்த்தாலே நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து crystalline solids அப்படின்னு. ஏன்னா இதுல வந்து நமக்கு வந்து ஆர்டரா வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஸோ இங்க எல்லோ ஆட்டம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் ஆகி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஸோ இது வந்து ஆர்டர்லயே அரேஞ்ச் ஆகி இருக்கு, we can call it as crystalline, ரைட்? இப்போ இதை நல்லா கவனிங்க, இந்த crystalline solidsல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல இதுல இருக்கக்கூடிய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெஷர் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நம்ம எதை வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றோம்?
எதெல்லாம் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே வரும் தெரியுமா தெரியாதா? எஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, கரெக்டாக இதை வந்து கவனிங்க. இட் கேன் பி பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதெல்லாம் வரும் சரியா? ஸோ நான் இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறேன்ப்பா. ஓகே, ஐ எம் மெஷரிங் இட் இன் திஸ் டைரக்ஷன். இப்போ எனக்கு இந்த எல்லோ ஆட்டம்ஸ் மட்டும் தான் கவர் ஆகி இருக்கு. இதுல எனக்கு இந்த எல்லோ ஆட்டம்ஸ் மட்டும் தான் கவர் ஆகி இருக்கு. இப்போ நான் இப்படி பண்றேன், இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன். இப்போ பாருங்க, எல்லோ ரெட் ரெண்டுமே எனக்கு கவர் ஆகி இருக்கு. சரி, நான் இப்போ இப்படி பண்றேன், இப்படி மெஷர் பண்றப்போ ரெட் மட்டும் தான் வருது. ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இதுல வரக்கூடிய நான் மெஷர் பண்ணக்கூடிய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. எதுல? கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கிறிஸ்டலின்ல வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நான் மெஷர் பண்றப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆனைசோட்ரோபி நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனைசோட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா ஐசோனா சேம் இல்லையா? எல்லாருக்கும் கிளியரா? ஸோ கிறிஸ்டலின் தான் நிறைய பேர் பண்ற தப்பு என்னதுன்னா ஐசோட்ரோபி அப்படின்னு வந்து எழுதிருவீங்க. நோ. ஓகே, கிறிஸ்டலின் அப்படின்னா ஐசோட்ரோபி கிடையாது, ஆனைசோட்ரோபி, ரைட்? ஏன்னா கிறிஸ்டலின்ல வந்து ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நான் மெஷர் பண்றப்போ என்னுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வி கால் இட் as anisotropy. இப்போ இங்க பாருங்க, இது என்னது? இது ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கு, amorphous solids. வாட் இஸ் திஸ்? amorphous. ஓகே, இந்த amorphous solidsல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டம் A and then ஆட்டம் B எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? செம்ம ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கிறப்போ நான் எந்த டைரக்ஷன்ல இருந்து மெஷர் பண்ணாலுமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியா இந்த ஆட்டம் A and B ரெண்டுமே வந்து கவர் அப் ஆயிடும் இல்லையா? ரேண்டம் ஆஃப் ஆட்டம்ஸா நம்ம கிடைக்கும், ஆட்டம் A B ரெண்டுமே வந்து வந்துடும். ஸோ அப்போ எனக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நான் மெஷர் பண்றேன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல அப்படின்னா அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வில் பி சேம் ஃபார் மீ. அதை தான் ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்றோம். ஓகே, that is what we are calling it as isotropy. okay, so crystalline solids பாத்தீங்க அப்படின்னா நமக்கு orderly arranged இருக்கும். crystalline solids எல்லாமே orderly arranged இருக்கும். atom A and then B வந்து it will be orderly arranged. so different directionsல the physical properties உடைய values will be different. so we call it as anisotropy. இதே amorphousல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஆட்டம்ஸுமே randomly arranged தான். நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து மெஷர் பண்ணாலுமே இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேமா தான் இருக்க போகுது. சோ தே ஆர் ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ இதுக்கு எப்படி மேம் ஆன்சர் எப்படி எழுத போறோம்? நவ் வி காட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் இது என்னது அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. பட் how are we going to write the answer அப்படின்னு பார்த்தலாமா? Isotropy means uniformity in all direction. Iso same, uniform அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஐசோட்ரோபி அப்படின்னா யூனிஃபார்மிட்டி அப்படின்னு அர்த்தம். எப்படி? இன் ஆல் டைரக்ஷன்ஸ், எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே யூனிஃபார்மா அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் வந்து இருக்கும். ஓகே, இன் சாலிட் ஸ்டேட் ஐசோட்ரோபி மீன்ஸ் ஹேவிங் identical values of physical property such as refractive index, electrical conductance. இதெல்லாம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? physical properties அப்படின்னு சொல்றோம். refractive index ஆ இருக்கட்டும், அது இல்லனா ஒரு electrical conductance ஆ இருக்கட்டும், இதெல்லாம் நான் மெஷர் பண்றேன். எல்லா டைரக்ஷன்லயுமே எனக்கு அதோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்? சேமா. ஆல் டைரக்ஷன்ஸ்ல அதோடைய வேல்யூஸ் எல்லாமே சேமா இருக்கும். that is called as isotropy. do not forget it. okay, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுதிட்டீங்கன்னா anisotropy கிடைச்சிரும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஈஸியான ஒரு 5 மார்க் क्वेश्चन பார்க்கலாமா? what are all the difference between crystalline and amorphous solids? இப்போ crystalline solidsக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ டைமண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு crystalline solids. சோடியம் குளோரைடு இருக்குன்னா அது வந்து ஒரு கிறிஸ்டலின் சாலிட். கிராஃபைட் இருக்குன்னா அது வந்து ஒரு கிறிஸ்டலின் சாலிட். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் ஆட்டம்ஸோ மாலிக்யூல்ஸோ எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்ட்லி ஆர்டர்லி அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகே, இதே அமார்ஃபஸ் சாலிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரேண்டமாக தான் அரேஞ்ச் ஆகி இருக்கும். அதை நம்ம வந்து ட்ரூ சாலிட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சூடோ சாலிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கிளாஸ் இருக்கு, ரப்பர் இருக்கு,
பிளாஸ்டிக் இருக்கு, இது எல்லாமே amorphous solidsல வரும். ஓகே, so long range orderly arranged. ஓகே, so long rangeல இருக்கு and then இருக்கிற atoms எல்லாமே வந்து நமக்கு orderly arranged இருந்தா அது crystalline. இதே short range random arranged, short rangeல இருக்கக்கூடிய atoms or molecules or ions அததான் constituent atoms, constituent particles அப்படின்னு சொல்றோம். அது எல்லாமே நமக்கு வந்து random arrange ஆகி இருந்தது அப்படின்னா that we call it as amorphous solids, that we call it as amorphous solids. okay, அடுத்து பாருங்க crystalline solidsக்கு ஒரு definite ஆன ஒரு shape இருக்கும். crystalline solids will be having a definite shape. okay, இதே amorphous solidsக்கு வந்து definite ஆன ஒரு shape வந்து இருக்காது. amorphous solidsக்கு definite ஆன ஒரு shape வந்து இருக்காது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா irregular random shape தான் இருக்கும். crystalline solids எப்பயுமே anisotropic தான் இருக்கும். இப்பதான் பார்த்தோம் anisotropy அப்படினா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? so what is meant by anisotropy? so இப்போ நான் வந்து different directionல measure பண்றப்போ அதோட physical property உடைய values வந்து different இருந்தா அதுதான் வந்து anisotropy இல்லையா? so crystalline solids எல்லாமே anisotropic. இதே amorphous solids எல்லாமே isotropic in nature. so amorphous solids எல்லாமே பாத்தீங்க அப்படினா isotropic in nature வந்து இருக்கும். ஓகே, சூப்பர். isotropic அப்படிங்கிறது என்னது? so different directionல நான் measure பண்றப்போ physical property உடைய value வந்து சேமா இருக்கும். they are true solids. ஓகே, உண்மையான solids. இதே இந்த பாருங்க contrary-ஆ pseudo solids இல்லனா super cooled liquids அப்படினு சொல்றோம். pseudo அப்படினாலே என்ன அர்த்தம்ப்பா? false அப்படினு அர்த்தம் இல்லையா? so pseudo அப்படினாலே வந்து false. பயாலஜில இந்த pseudo அப்படிங்கற டேர்மை நீங்க எங்கெல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க? பயாலஜில பாத்தீங்க அப்படின்னா சூடோபோடியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அமீபாவுடைய ஃபால்ஸ் ஃபீட்டை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as pseudopodia. ரைட், ஓகேப்பா. ஸோ அடுத்து ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து டெஃபினட்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சம்திங் வி ஹாவ் லைக் எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு ஆட்டம் இருக்கு, இன்னொரு ஆட்டம் இருக்கு, அது ரெண்டு பேருமே வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டெஃபினட்டா இருக்கும். இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதே ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து நாட் டெஃபினட், டெஃபினட்டா இருக்காது. ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டெஃபினட். தே ஹாவ் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். லைக் எக்ஸாக்டா ஒரு வேல்யூஸ் வந்து இருக்கும். எக்ஸாக்டா ஒரு வேல்யூ வந்து இருக்கும். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான மெல்டிங் பாயிண்ட்லாம் இருக்காது. நீங்க ஹீட் பண்ண பண்ண போக போக அது என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலா வந்து சாஃப்ட் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ நீங்கள் ஹீட் பண்ண பண்ண கிராஜுவலாக அது வந்து சாஃப்ட் ஆகிட்டுக்குமே இருக்கு தவிர ஒரு ஷார்ப்பான ஒரு மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்குமா அப்படின்னா இருக்காது. சோடியம் குளோரைடு, டைமண்ட் இது எல்லாமே கிறிஸ்டலின் சாலிட்ஸ் கீழே வருது. இதே ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ் இது எல்லாமே அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு கீழே வருது. சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து we read about a few types of crystalline solids இல்லையா? ஒரு சில crystalline solids பற்றி நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அதில் வந்து ஒன் ஆஃப் த டைப் இஸ் த அயானிக் சாலிட்ஸ். ஸோ இந்த அயானிக் சாலிட்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா they can ask you as a question, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ அந்த அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தலாமா? ஸோ இந்த அயானிக் சாலிட்ஸ்க்கு ஒரு டெஃபினட்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு ப்ராப்பராக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்ட் ஆட்டம்ஸ் என்னது? கான்ஸ்டிட்யூயன்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னா வாட் இஸ் இட் மேட் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் கேட்டயான்ஸ் ஆர் ஆனியான்ஸ். ஓகே, ஸோ இந்த அயானிக் சாலிட்ஸ் வந்து எதால மேடப் ஆயிருக்கும் அப்படின்னா it must be made up of either cations அப்படி இல்லனா anions. okay, next பாத்தீங்க அப்படின்னா they are bound together by strong electrostatic force of attraction. so இப்போ ஒரு ionic solid இருக்கு, அதுல வந்து இப்போ எனக்கு அந்த கேட்டயானோ ஆனியானோ அது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த force of attraction எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோடைய force of attraction ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சோடியம் அண்ட் தென் குளோரைட் ஆட்டம்ஸ் தான் இந்த NaCl கிறிஸ்டல்ல இருக்கு. சோடியம் ஆட்டம் சின்னதா இருக்கும் ஏன்னா அது ஆனியான், ரைட்? அது வந்து கேட்டயான், சாரி கேட்டயான். அப்போ கேட்டயான்னா என்னது? அது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? கேட்டயான்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், ரைட்?
ஸோ இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகி இருக்கும் இந்த Na ப்ளஸ் ஆட்டம்ஸும் குளோரைட் மைனஸ் அயான்ஸும் சரியா. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த NaCl கிறிஸ்டலில் வந்து தே ஆர் பவுண்ட் டுகெதர் பை அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த அயானிக் சாலிட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது என்னது அப்படின்னா இப்போ அந்த பாசிட்டிவ் அயானை சுற்றி வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் அயான் இருக்கும், இல்லைனா அந்த நெகட்டிவ் அயானை சுற்றி வந்து பாசிட்டிவ் அயான் இருக்கும், வைஸ் வெர்சா. ஓகே, ஸோ எய்தர் த கேட்டயான் இஸ் சரவுண்டட் பை ஆனயான், கேட்டயான் இஸ் சரவுண்டட் பை ஆனயான், surrounded by anion. Okay, so தோ பாரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இந்த கேட்டயானுக்கு, ரைட்? ஸோ இந்த கேட்டயானை சுற்றி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு ஆனியான் which is மைனஸ் சார்ஜ். அப்படி இல்லைனா வைஸ் வெர்சா, வைஸ் வெர்சா அப்படின்னா என்னது, ஆனியானை சுற்றி வந்து நமக்கு கேட்டயான் வந்து இருக்கும். இப்போ இது இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அது தெரியணும் இல்லையா. ஸோ இப்படி ஒரு கேட்டயானை சுற்றி ஆனியானோ இல்லை ஆனியானை சுற்றி கேட்டயானோ இருக்கிறதுனால இதோடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் இன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதோடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்குது சரியா. ஓகே, ஸோ அயானிக் சாலிட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டான ஒரு ஷேப் இருக்கும்பா. அடுத்து வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். கான்ஸ்டியூவன்ட் ஆட்டம்ஸ் என்னது, how it is made up of, it is made up of cations and anions. ஓகே, ஸோ எய்தர் கேட்டயான் வந்து ஆனியானால சரவுண்ட் ஆகிருக்கும், இல்லைனா ஆனியான் வந்து கேட்டயான்ஸால சரவுண்ட் ஆகி இருக்கும், ரைட்? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸாக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து 3 விஷயங்கள் இருக்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட். இது வந்து நம்ம ஏன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் திஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் அ கிரியேட்டிவ் 1 மார்க் ஆல்சோ. இது வந்து நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்லி பவுண்டாக இருக்குது, இதோடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போது இதை நான் மெல்ட் பண்ணணும்னா பாண்டை பிரேக் பண்ணணும். மெல்ட் பண்ண எனக்கு நிறையா டெம்பரேச்சர் வேணும் இல்லையா, இதை நான் மெல்ட் பண்ண எனக்கு நிறையா டெம்பரேச்சர் வேணும். ஸோ த மெல்டிங் பாயிண்ட் இஸ் ஹை, டு நாட் ஃபர்கெட் திஸ். ஓகே, ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே பவுண்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறப்போ அதோடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும், ரைட்? அடுத்து பாருங்க ஹார்ட்னஸ். ஸோ வாட் யூ திங்க், ஹார்டாக இருக்குமா? கண்டிப்பாப்பா. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய அயானிக் சாலிட்ஸ் வில் பி ஹார்ட் தான். எப்போ இது வந்து சாஃப்ட் ஆகும் அப்படின்னா அந்த கேட்டயானோ ஆனியானோ அதோடைய பொசிஷனை விட்டு மாறினா தான் இது சாஃப்ட் ஆகுமே தவிர until then it will be only hard. ஓகே, ஸோ now பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னா இப்போது நல்லா கவனிங்க, கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சா நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா, ஓகே, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு தான் தெரியுமே இந்த கேட்டயான்ஸ் ஆனியான்ஸ் இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே பவுண்ட் டு தேர் பொசிஷன் அப்படின்னு. ஓகே, அதோடைய பொசிஷனில் அது வந்து பவுண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போது எலக்ட்ரான் மூவ் ஆனால் தானே இப்போ அது வந்து சார்ஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும், கண்டக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அயான்ஸ் வந்து மூவ் ஆனால் தான் நமக்கு வந்து அது வந்து கண்டக்டிவிட்டி கண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இங்கே பாருங்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து இருக்காது. தே டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, டு நாட் கண்டக்ட். சாலிட் ஸ்டேட்ல வந்து கண்டக்ட் பண்ணாது, ஏன்னா அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ்லாம் அதோடைய டெஃபினட் பொசிஷன் ஃபிக்ஸட் பொசிஷனில் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோல்டன் ஸ்டேட். இது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மெல்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து உருக்கிட்டேன்.
இப்போ நான் வந்து சாலிட்ல இருக்கிறத லிக்விடுக்கு உருக்கிட்டேன் அப்படின்னாலே அந்த கேட்டயான்ஸும் ஆனயான்ஸும் அது இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்குமா? இருக்காது. அது இருந்த அதே இடத்துல தான் இருக்குமா? இருக்காது. அது வந்து வேற நவுந்து போகும். அப்போ கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு பாஸ் பண்ணும். ஸோ மோல்டன் ஸ்டேட்ல இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. மோல்டன் ஸ்டேட்ல இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இப்போ கோவேலன்ட் சாலிட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அயானிக் சாலிட்ஸ் குயிக்காக ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? ஸோ அயானிக் சாலிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஹார்டாக இருக்கும். கான்ஸ்டியூவன்ட் ஆட்டம்ஸ் வந்து என்னது? தே ஆர் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். இப்போ அந்த கேட்டயான்ஸ் ஆனியான்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹார்டா இருக்குமா? எஸ், ஹார்டா இருக்கும். அண்ட் தென் வந்து இதோடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். இதோடைய மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. இதே வந்து மோல்டன் ஸ்டேட்ல வந்து இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ நவ் கம்மிங் டு த கோவேலண்ட் சாலிட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கோவேலண்ட் சாலிட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த கோவேலண்ட் சாலிட்ஸில் தே ஆர் மேட் அப் ஆஃப் வாட்? அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோவேலண்ட் சாலிட்ஸில் இந்த கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது? அயானிக் சாலிட்ஸில் நம்ம பார்த்தோம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு. கோவேலண்ட் சாலிட்ஸில் வந்து தே ஆர் ஆட்டம்ஸ். சாரி, அங்கே என்ன பார்த்தோம்? கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்னது அப்படின்னா தே ஆர் ஆட்டம்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆட்டம்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு? அடுத்த கேள்வி அரைசஸ். இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே 3 டைமென்ஷனலி அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஸோ 3D அரேஞ்ச்மெண்ட். ஓகே, எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்காங்க? 3 டைமென்ஷனலி அரேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஸோ 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, அடுத்துப்பா என்ன பாண்ட் இருக்கு? ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய பாண்டிங் என்னது அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது கோவேலண்ட் சாலிட்ஸ் அப்படின்னா கோவேலண்ட் பாண்டு தான் இல்லையா? கோவேலண்ட் சாலிட்ஸ்னா அஃப்கோர்ஸ் அது வந்து கோவேலண்ட் பாண்டு தான். வாட் டு யூ மீன் பை கோவேலண்ட் பாண்ட்? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் தரேன்னா நீ எனக்கு ஒரு எலக்ட்ரான் தான். அதுதான் வந்து என்னது? தட் இஸ் கால்ட் அஸ் த மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இந்த கோவேலண்ட் சாலிட்ஸ்ல வந்து கோவேலண்ட் பாண்ட் வந்து இருக்கு. இப்போ இதுல வந்து நமக்கு 1 மார்க்கா என்ன கேட்கலாம் அப்படிங்கிற பார்ட் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கோவேலண்ட் சாலிட்ஸ்க்கு ஏதாவது 2 எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம் நம்ம? டைமண்ட், அப்புறம் மண்ணு. டைமண்ட் இஸ் an example of covalent solids. அடுத்து வந்து SiO2. ஓகே, ஸோ டைமண்ட் and then SiO2 எல்லாமே examples of covalent solids. Examples of covalent solids. புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ இப்போ இந்த கோவேலண்ட் சாலிட்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக் நம்ம எப்படி இந்த மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு வந்து மெல்டிங் பாயிண்ட், ஹார்ட்னஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ மெல்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்? மெல்டிங் பாயிண்ட் வந்து கோவேலண்ட் பாண்டுன்னு அவ்வளோ வீக்கான ஒரு பாண்டெல்லாம் இல்லைப்பா. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் தான். அப்போது அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு ஹையாக தான் இருக்கு. மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கு? ஹையாக தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸ். what do you think of? நான் தான் சொல்லிட்டேன் இது ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் தான் அப்படின்னு. அப்போ ஹார்ட்னஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா they'll be pretty good hard only. okay, they'll be hard only. okay, electrical and thermal conductivity பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? electrical and thermal conductivity chat off பண்ணிட்டு சொல்லுங்க. நான் எப்படி மேம் சொல்றது? electrical and thermal conductivity ஞாபகம் வச்சுக்கோங்க. they do not conduct. okay, so இங்க பாத்தீங்க sorry they conduct but ரொம்ப poor-ஆ conduct பண்ணுவாங்க. they are poor conductors of heat and electricity. ஓகேவா? so மறந்துடாதீங்க covalent solidsல வந்து constituent particlesனா it is made up of what? it is made up of atoms. okay, so covalent solids எல்லாமே atoms ஆல made up ஆச்சு. அடுத்து
எப்படி அந்த ஆட்டம்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படின்னா 3 டைமென்ஷனலி அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஒரு 3D ஸ்ட்ரக்சர்ல தான் அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ ஓகே, ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் நடுவில் என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be bonded by covalently bonded. அதான் covalent bonding அப்படின்னு நம்ம சொல்றோம். And then when you see the examples, diamond, SiO2, இது எல்லாமே covalent solids உடைய examples. ஓகேவா? எஸ்பா. ஸோ இப்போ இதோடைய characteristics பார்த்தீங்க அப்படின்னா melting point will be higher, hardness வந்து yes they are pretty good hard, electrical and thermal conductivity வந்து poor-ஆ இருக்கும். இதே ionic solids க்கு என்ன பார்த்தோம்? Solid state ல they do not conduct electricity, but molten state ல they conduct electricity அப்படின்னு பார்த்தோம். ஓகே, எஸ். இப்போ நம்ம அடுத்த types of solids வந்துட்டோம், which is called as the molecular solids. Okay, so இந்த molecular solids க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம புக்ல 2 எக்ஸாம்பிள் நமக்கு முக்கியமா வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு என்னது அப்படின்னா naphthalene and then the second is glucose. Okay, so இப்போ இந்த molecular solidsல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நமக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்கு. இந்த molecular solidsல மொத்தமா நமக்கு 3 types we have. Okay, ஒன்னு என்னது அப்படின்னா polar. ஓகே, போலார் அப்படின்னா என்னது? போல் அப்படி சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? நார்த் போல், சவுத் போல், ஆப்போசிட்ல வந்து இருக்கும், ஞாபகம் வருது இல்லையா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் போலார். ஓகே, ஸோ மாலிகுலர் சாலிட்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு போலார் அண்ட் நான் போலார். அடுத்து வந்து ஹைட்ரஜன் பாண்டட். ஹைட்ரஜன் பாண்டட். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 டைப்ஸ் பத்தியுமே நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ மாலிகுலர் சாலிட்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? சொல்லணுமா? வேண்டாம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான். மாலிகுலர் சாலிட்ஸ் உடைய கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் என்னது? மாலிக்யூல்ஸ் தான். அந்த மாலிக்யூல்ஸை வச்சு தான் அது வாட் டைப் ஆஃப் மாலிக்யூல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம அதை போலாராகவும் நான் போலாராகவும் ஹைட்ரஜன் பாண்டடாகவும் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகே, ஸோ வி ஆர் கிளாசிஃபைங் இட் ஆஸ் த polar, non-polar and then hydrogen bonding. Okay, super pa. So இப்போ next பாருங்க, இந்த பாண்டிங்கும் இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னா குயிக்கா சொல்லி தரேன். தயவு செய்து எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், அடுத்து வந்து நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து நான் பார்த்துக்கணும். இப்போ இந்த போலார் சாலிட்ஸில், போலார் மாலிகுலர் சாலிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸில் என்ன கைண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? முக்கியமாக இந்த போலாரில் வந்து, போலார் அப்படின்னாலே நான் வச்சுக்கோங்க, டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். ஆப்போசிட் சார்ஜஸ் இல்லையா? ஒரு பாசிட்டிவ் ஆட்டம் இருக்குன்னா ஒரு நெகட்டிவ் ஆட்டம், ஒரு பாசிட்டிவ் மாலிக்யூல் இருக்குன்னா ஒரு நெகட்டிவ் மாலிக்யூல். அப்போ ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்னது? இட் இஸ் டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் த நான் போலார். ஓகே, ஸோ இந்த நான் போலார்ல வந்து என்ன கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னா லண்டன் ஃபோர்ஸ், விச் இஸ் வெரி வீக்கான ஒரு ஃபோர்ஸ். ஏன்னா நான் போலார்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து எதுவும் ஸ்ட்ராங், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி ஆப்போசிட் சார்ஜஸ்லாம் வந்து கிடையாது. அப்படின்னாலே நம்ம அதை வந்து எப்படி பார்க்கலாம்? ஒரு வீக்கான ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து லண்டன் ஃபோர்ஸ். என்னடா எழுத மாட்டேங்குது? லண்டன் ஃபோர்ஸ். ஓகே, சூப்பர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டட். ஹைட்ரஜன் பாண்டட்ல வந்து என்ன கைண்ட் ஆஃப் பாண்டிங் இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங் அது வந்து இட்ஸ் pretty good, easy for us. இப்போ இதுல இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ போலார்னா டைபோல் டைபோல் இன்டராக்ஷன், நான் போலார்னா லண்டன் ஃபோர்ஸ், ஹைட்ரஜன் பாண்டட் அப்படின்னா நமக்கு அதுல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ நவ் வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ்? அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு வந்து குயிக்கா நம்ம பார்க்கலாமா? ஓகேப்பா. ஸோ இதோடைய போலார் வந்து நமக்கு வந்து புரியுது. ஓகே, டைபோல் டைபோல் இன்டராக்ஷன் ஒரு ஸ்ட்ராங்கான இன்டராக்ஷன். அப்போ அந்த பாண்ட் வந்து pretty good, stronger than நான் போலார் ஆர் ஹைட்ரஜன், ரைட்? அப்போ அதோடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஹையா தான் இருக்கும்.
ஸோ எம்பி நான் எழுதுறேன், நீங்கள் வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க சரியா. ஸோ இந்த போலார் சாலிட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் வில் பி ஹையர் தேன் நான் போலார், ஹையர் தேன் நான் போலார். ஏன்னா இது ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ போலாருடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு நான் போலாரை விட ரொம்ப ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நான் போலாருக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ த மெல்டிங் பாயிண்ட் வில் பி லோவர் தேன் போலார். ஓகே, ஸோ இதே நான் போலாரில் இதோடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், போலாரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லண்டன் ஃபோர்ஸ் தான். ஈஸியாக நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்னுடைய பாண்டை வந்து பிரேக் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக என்னுடைய பாண்டை வந்து பிரேக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சாஃப்ட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைட்ரஜன் பாண்டடை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், we call it as soft solids. ஓகே, ஸோ சாஃப்ட் சாலிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து ரொம்ப அந்த சாலிட் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேம் புரியுது, எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற குளுக்கோஸ் பவுடரியா ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த குளுக்கோஸாக இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இஸ் யூரியா. ஓகே, யூரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் பாண்டட்ல வருது. ஓகே, ஸோ இது நடுவில் இப்போ இந்த 3 types ஆஃப் மாலிகுலர் சாலிட்ஸ் இருக்கு பசங்களா. ஸோ இந்த 3 types ஆஃப் மாலிகுலர் சாலிட்ஸ் இருக்கு. என்னது, we have polar, we have non-polar, we have hydrogen bonded. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த போலார்ல என்ன கைண்ட் ஆஃப் பாண்டிங், டைபோல் இன்டராக்ஷன். நான் போலார்ல என்ன கைண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் நமக்கு வந்து இருக்கு, நான் போலார்ல லண்டன் ஃபோர்ஸ் இருக்கு, ஹைட்ரஜன் பாண்டட்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ போலார்ல இந்த மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் போலாரை விட அதிகமாக இருக்கும். இதே நான் போலார்ல மெல்டிங் பாயிண்ட் வந்து போலாரை விட கம்மியாக இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டட்ல பார்த்தீங்கன்னா அது நம்ம சாஃப்ட் சாலிட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், யூரியாலாம் வருது. மற்ற ரெண்டுத்துக்கும் அவங்க பெருசாக எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த டைப் ஆஃப் சாலிட்ஸ்குள்ளே வரலாமா. எல்லாரும் ஐ ரியலி கெஸ் யூ பீப்புள் ஆர் டேக்கிங் நோட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கலனா தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. இப்போ நம்ம மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு வரலாம். ஸோ இப்போ மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனேவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது அப்படின்னா மெட்டல்ஸ் விச் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, ஸோ மெட்டல்ஸ் விச் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ் தான் நமக்கு வந்து ஞாபகம். ஸோ இந்த மெட்டாலிக் சாலிட்ஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பாசிட்டிவ் அயான்ஸ் ஆக்குபை த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து இங்க வந்து ஒரு கியூப் இருக்கு. இந்த கியூபுடைய கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, தேர் வேர் த ஆட்டம்ஸ் ஆர் கோயிங் டு ஆக்குபை. ஸோ இந்த கியூப்ல இருக்கக்கூடிய இந்த கார்னர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கியூப்ல இருக்கக்கூடிய அந்த கார்னர்ஸ் தான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸை ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ நடுவில் யார் இருப்பாங்க, அதோடைய ஆப்போசிட் சார்ஜ் என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் அயான்ஸ் ஆக்குபை த லாட்டிஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த பாசிட்டிவ் அயான் தான் இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்குபை பண்ணுது. அப்போ நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸை யாருப்பா ஆக்குபை பண்ணிப்பாங்க, நெகட்டிவ் அயான்ஸ். ஓகே, நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இதுதான் ஒரு மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ லாட்டிஸ் பாயிண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா லாட்டிஸ் பாயிண்ட்ஸில் இருக்கும். லாட்டிஸ் பாயிண்ட்ஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அடுத்து வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே இருக்கும். இப்போ இங்கே வந்து இந்த கியூப் இருக்கு, இதை தான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம்ப்பா. இந்த கார்னர்ஸ்லாம் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், we are calling it as the lattice point. Okay, is that clear? Super. ஸோ இப்போ எதெல்லாம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக வரும், மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ கண்டிப்பாக மெட்டல்ஸ் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். மெட்டல்ஸ் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஒரு மெட்டலையும் இன்னொரு மெட்டலையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு மெட்டலையும் இன்னொரு மெட்டலையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ
அதை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், we are calling it as alloys இல்லையா. ஸோ எல்லா மெட்டல்ஸ், எல்லா alloys இது எல்லாமே மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு கீழே தான் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் எழுதலாம், அயன், காப்பர், கோல்டு, ஜிங்க்கு, சில்வர், இது எல்லாமே மெட்டாலிக் சாலிட்ஸ். ஓகேவா, கிளியரா? ஓகேப்பா. ஸோ இப்போ இந்த மெட்டாலிக் சாலிட்ஸ்க்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் உண்டு. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன எப்பயும் நம்ம படிப்போம், அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இஸ் மெல்டிங் பாயிண்ட். வாட் டு யூ திங்க், மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு ஹையாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இங்கே பார், ஏன்னா சுற்றி பாசிட்டிவ் அயான், நடுவில் நெகட்டிவ் அயான், அப்போது இதோடைய மெல்டிங் பாயிண்ட் இட் இஸ் கோயிங் டு பி high. So the melting points are higher. ஓகே, புரிஞ்சுதா? சரி, இப்போ ஹார்ட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹார்டா இருக்குமா, ஹார்டா இருக்காதா? ஹார்ட்னஸ் எப்படிப்பா இருக்கும்? எஸ், இட் வில் பி ஹார்ட். எங்கெல்லாம் மெல்டிங் பாயிண்ட் ஹையா வருதோ அப்போ அங்கே ஹார்ட்னஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி பிரெட்டி ஹார்ட் ஓன்லி. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா லஸ்டர். லஸ்டர் அப்படின்னா என்ன தெரியுமா? ப்ராப்பர்ட்டி ஷைனிங் அப்படின்னு சொல்லும். ஸோ ஷைன் ஆகுமா, மெட்டல் ஷைன் ஆகுமா? எஸ், மெட்டல்ஸ் தானே ஷைன் ஆகும். நீங்கள் போயிட்டு ஒரு அயனை பார்க்குறீங்க, கோல்டு பார்க்குறீங்க, சில்வர் பார்க்குறீங்கன்னா அது பார்க்க ஷைனிங்காக இருக்கு இல்லையா? ஸோ மெட்டல்ஸ் ஆர் ஷைனிங். இது வந்து எப்படி இருக்கும்? லஷ்ஷராக இருக்குமா? ஆமாம், பிரைட் லஸ்ட்ரஸாக இருக்கும், பார்த்தாலே வந்து ஜொலிக்கும். ஸோ பிரைட் லஸ்டர். ஓகே, புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. You all know what is electrical and thermal conductivity. அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா, டெம்பரேச்சர் ஹீட்டை கண்டக்ட் பண்ணுமா? எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது. தோ அது வந்து நமக்கு மெட்டல்ஸ் காப்பர் ஒயர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ மெட்டல்ஸ் எல்லாமே சூப்பராக கண்டக்ட் பண்ணும். ஸோ எக்ஸலண்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதில் வந்து டவுட்டே கிடையாது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எல்லா டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸுமே நம்ம முடிச்சாச்சு. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் ஒரு குயிக் ரீகேப் வேணுமோ இப்போ கரெக்டாக வந்து லிசன் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குட்டியாக ஒரு குயிக் ரீகேப் நம்ம பண்ணிடலாம். எஸ், ஓகேப்பா. ஸோ இப்போ ஸ்டார்டிங் நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம்? we started with the characteristics of solids இல்லையா? ஸோ சாலிட்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படிலாம் இருக்கும்? டெஃபினைட் ஷேப் இருக்கும். நான் சொல்றது அப்படியே காதில் வாங்கிக்கோங்க. நீ யாராச்சும் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து நான் சொல்றதை காதில் வாங்கிக்கோங்க. நான் இப்போ இது வரைக்கும் பார்த்ததை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீகால் பண்றேன். ஓகே, ஸோ சாலிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு ஷேப் இருக்கும் அண்ட் தென் டெஃபினட்டான ஒரு வால்யூம் வந்து இருக்கும். ஓகே, அப்புறமா ரிஜிடா இருக்கும், இன்கம்ப்ரெசிபிளா இருக்கும். அதோடைய கொஹசிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறமா இன்டர் அட்டாமிக் இல்ல இன்டர் மாலிகுலர் இல்ல இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஷார்ட்டா இருக்கும். இதெல்லாம் சாலிட்ஸ் உடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸா நம்ம பார்த்தோம். அப்புறமா இந்த சாலிட்ஸ் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணோம்? 2 டைப்ஸா நம்ம கிளாசிஃபை பண்ணோம். ஞாபகம் இருக்கா? எப்படி கிளாசிஃபை பண்ணோம்? கிறிஸ்டலின்ஸாவும் அமார்ஃபஸாவும் கிளாசிஃபை பண்ணோம். ஆர்டர்லி லாங் ரேஞ்சில் அரேஞ்ச் ஆகி இருந்தால் அது கிறிஸ்டலின். ஓகே, ஷார்ட் ரேஞ்சில் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகி இருந்தால் அது அமார்ஃபஸ். ஓகேப்பா. ஸோ டைமண்ட், சோடியம் குளோரைட்லாம் கிறிஸ்டலினா அமார்ஃபஸா? அதெல்லாம் கிறிஸ்டலின் தான். பிளாஸ்டிக், ரப்பர், கிளாஸ் இதெல்லாம் எதில் வரும்? அமார்ஃபஸில் வரும். ஓகே, ஸோ இப்போ அனைசோட்ரோபி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி என்னது? அது கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கா இல்லை அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கா? கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ டிஃப்ரெண்டா இருந்தா அது அனைசோட்ரோபி. அழகா ஸ்டார்டிங்ல இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண குழந்தைங்களுக்கு இப்போ நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு நான் சொல்றதை லிசன் பண்ணா அப்படியே மைண்ட்ல ஏறிடும். ஓகே, அடுத்து ஐசோட்ரோபி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோட்ரோபி. அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எல்லாமே ஐசோட்ரோபிக்கா இருக்கும். ஓகேவா?
அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அயானிக் சாலிட்ஸ் பார்த்தோம், கோவாலன்ட் சாலிட்ஸ் பார்த்தோம், மாலிகுலர் சாலிட்ஸ் பார்த்தோம். மாலிகுலர் சாலிட்ஸ்ல ஒரு 3 டைப்ஸ் பார்த்தோம். போலார் மாலிகுலா, நான் போலார் மாலிகுலா, அடுத்து ஹைட்ரஜன் பாண்டட் பார்த்தோம். ஃபைனலி மெட்டாலிக் சாலிட்ஸ் பார்த்தோம். ரைட்? ஸோ ஓகேப்பா. ஸோ இப்போ அயானிக் சாலிட்ஸ்ல என்னெல்லாம் கான்ஸ்டிட்யூவன்ட் ஆட்டம்ஸ் இருக்கும்? கான்ஸ்டிட்யூவன்ட் ஆட்டம்ஸ்னா என்னது? வாட் இட் இஸ் மேட் அப் ஆஃப்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் cations and anions. okay, either cation சுத்தி anions இருக்கும், அப்படி இல்லனா ஒரு anion சுத்தி cations இருக்கும். சூப்பர் பா. அப்ப அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற force of attraction என்னது? electrostatic force of attraction. சூப்பர். மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும்? சாலிட் ஸ்டேட்ல கண்டக்ட் பண்ணாது, ஆனா மோல்டன் ஸ்டேட்ல அது கண்டக்ட் பண்ணும். ஹார்ட்னஸ் எப்படி இருக்கும்? ஹையா தான் இருக்கும். ரைட்? சூப்பர். இப்போ கோவாலன்ட் சாலிட்ஸ் பார்க்கலாமா? Covalent solids made up of what? They are made up of atoms. Constituent particles வந்து என்னது? Atoms தான். Okay. So இப்போ அதோடைய bonding என்னதுப்பா? Covalent solidsனாலே covalent bond தான். அப்புறமா எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும்? 3 டைமென்ஷனலா அது வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் ஹார்ட்னஸ்லாம் ஹையா தான் இருக்கும். கண்டக்டிவிட்டி லோவா தான் இருக்கும். புவர் கண்டக்டர்ஸ் தான். ஓகே, இப்போ போலார், நான் போலார், ஹைட்ரஜன் பாண்டிங் பார்க்கலாமா? போலார்ல என்ன பாண்ட் இருக்கும்? போலார் மாலிகுலர் சாலிட்ஸ்ல அந்த மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய பாண்டிங் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். ஓகேவா? அப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ அதோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். இதே நான் போலாருக்கு பாத்தீங்க அப்படின்னா they are London force. அதோட மெல்டிங் பாயிண்ட் கம்பேரிட்டிவ்லி கம்மியா தான் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டட்ல of course ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஓகே, இப்போ மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு வருவோம். மெட்டாலிக் சாலிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாமே இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் கார்னர்ஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ இந்த லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை போயிட்டு யார் ஆக்குபை பண்ணிப்பாங்க அப்படின்னா நெகட்டிவ் அயான், நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, சூப்பர். இப்போ மெல்டிங் பாயிண்ட் வில் பி ஹையர். கண்டக்டிவிட்டி அஃப்கோர்ஸ் வந்து நமக்கு ஹையராக தான் இருக்கும். ஹார்ட்னஸும் ஹையராக இருக்கும். இங்கே மெட்டல்ஸ்னா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி, அது என்னது? ஷைனிங். தேல் பி லஸ்டராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னா என்னென்னு படிக்கலாமா? எஸ்பா மேம், இதே மேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? இது வரைக்கும் இவ்வளோ நேரம் நம்ம படித்தோமே, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டா? எஸ்பா. ஸோ இதுலேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ் கேட்டிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோவாலன்ட் சாலிட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கிறிஸ்டலின் விசஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் உடைய டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி மற்ற கொஷின்ஸ் எல்லாமே கிரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஒரு பர்டிகுலர் இந்த சாப்டரை வந்து நம்ம 3ஆ பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாப்டரை 3ஆ பிரிச்சோம்னா அதில் ஒரு பங்கு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 2வது பங்குக்கு வந்துட்டோம், விச் இஸ் த கிறிஸ்டல் லாட்டிஸ். கிறிஸ்டல் லாட்டிஸ் என்றால் என்ன? The regular arrangement of atoms or molecules throughout the crystal is called as crystal lattice. நம்ம ஸ்கூல், நம்ம பில்டிங், நம்ம அபார்ட்மெண்ட் அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ரெகுலரா அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஆட்டம்ஸா இருக்கலாம், இல்லை அயான்ஸா இருக்கலாம், இல்லை மாலிக்யூல்ஸா இருக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்டையர் கிறிஸ்டல்ல வந்து அது நமக்கு ரெகுலர்லி அரேஞ்சா இருக்கும். அதை தான் ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ யூனிட் செல் அப்படின்னா என்ன? அதுல ஒன்று தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? இப்போ இந்த பர்டிகுலர் கியூப் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது, இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. இதே பர்டிகுலர் கியூப் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது, இங்கேயும் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிறிஸ்டல் லாட்டிஸ், இந்த ரிப்பீட்டிங் யூனிட் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as the unit cell. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். a basic repeating structural unit. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் கியூப் தான் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி எனக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் the basic repeating structural unit cell. நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the crystalline solidsல இருக்கக்கூடிய இந்த யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஸ்.
இப்போ what is the coordination number? coordination number அப்படின்னா என்ன? nearest neighboring atoms. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? coordination number அப்படின்னு சொல்றோம். the number of nearest neighbors surrounding a crystal particles is called as the coordination number. okay so இப்போ ஒரு atom சுத்தி அதோடைய nearest neighborsா எத்தனை atoms இருக்கு? அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்? coordination number அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு கிறிஸ்டல்ஸ்க்கும் நம்ம இன் டீட்டெயில்டாக படிப்போம். ஓகே ஸோ ஓகே இப்போ அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்னது அப்படின்னா, ஓகேப்பா இப்போ நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் இருக்கு, நம்ம கிட்ட வந்து ஒரு யூனிட் செல் இருக்கு. இப்போ இந்த யூனிட் செல்லில் ரெண்டு விஷயம் நான் என்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸோ ஒன் இஸ் த எட்ஜ் லென்த். எட்ஜ் லென்த் ஏன்னா எது வந்து ஒரு யூனிட் செல்லுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது அது தெரியணும் இல்லையா? எது வந்து இந்த யூனிட் செல்லுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது அதுதான் எட்ஜ் லென்த். இந்த எட்ஜ் லென்த்தை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஏ பி சி அந்த மாதிரி எழுதுவோம். ஓகே ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ். தோப்பர் இதுதான்ப்பா எட்ஜ் லென்த்து, இது எட்ஜ் லென்த். இந்த ரெண்டு எட்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே சூப்பர். இந்த ஆங்கிளை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு தான் இந்த பர்டிகுலர் ஆங்கிள்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெஃபர் பண்றோம். ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா primitive and in non-primitive unit cell அப்படின்னா என்ன? ஓகே ஒரே ஒரு டைப் ஆஃப் lattice points தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. when it has only one type of lattice point அதை தான் நம்ம primitive அப்படின்னு சொல்லுவோம். மேம் lattice pointனா என்ன? எங்க இந்த ஆட்டம்ஸ் வந்து சிச்சுவேட் ஆகி இருக்கு, எந்த இந்த ஆட்டம்ஸ் வந்து எங்க வந்து லொகேட் ஆகி இருக்கு அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா that is what we are calling it as the lattice points இல்லையா? ஸோ இப்போ இங்க பாரு கார்னர்ல மட்டும் தான் ஆட்டம்ஸ் வந்து இருக்கு. ஓகே புரிஞ்சுதா? கார்னர்ஸ்ல மட்டும்தான் வந்து ஆட்டம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? primitive அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே ஸோ what do you mean by primitive அப்படின்னா என்ன அர்த்தம்? primitive அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஸோ the atoms வந்து only one type of lattice points இருக்கும். only one type of lattice point. Please do take notes. only one type இல்லையா? only one type of lattice points. ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த lattice points எங்க ஆக்குபை ஆயிருக்கு? எக்ஸாம்பிள் நம்ம இந்த சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ஓகே எக்ஸாம்பிள் வில் keep this simple cubic structure. அந்த சிம்பிள் கியூபிக் தான் நான் SC அப்படின்னு வந்து எழுதுறேன். ஸோ இந்த சிம்பிள் கியூபிக்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த lattice points எல்லாமே எங்க மட்டும் தான் ஆக்குபை ஆயிருக்கும்? இந்த lattice point வெறும் கார்னர்ஸ்ல மட்டும் தான் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். வெறும் கார்னர்ஸ்ல மட்டும் தான் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அதை தான் நம்ம இங்க வந்து அப்படி சொல்றோம். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஓகேப்பா. ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் மீன் பை நான் primitive. வாட் இஸ் மீன் பை நான் primitive? primitive அப்படின்னா எப்படி only one type of lattice points ஆ இருக்கோ, நான் primitive-ல பாத்தீங்க அப்படின்னா more than one types வந்து இருக்கும், which is additional lattice points also they'll have. so non primitive-ல வந்து நமக்கு additional lattice points-உம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்னர்ல மட்டும் இல்லாம எட்ஜ் சென்டர்ல இருக்கலாம், இல்லனா பாடி சென்டர்ல இருக்கலாம். ஸோ மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் lattice points இருக்கிறது தான் நம்ம வந்து என்னென்ன சொல்றோம்? நான் primitive அப்படின்னு சொல்றோம். எப்படி சிம்பிள் கியூபிக் இங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோமோ அந்த மாதிரி இந்த நான் primitive-க்கு நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் primitive-க்கு வந்து நம்ம ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் செல் எடுத்துக்கலாம், இல்லனா பாடி சென்டர்ட் கியூபிக் செல் எடுத்துக்கலாம். சரியா? FCC BCCலாம் நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே, ஸோ இது எல்லாமே நான் ப்ரிமிட்டிவ்க்கு வரும். ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸில் வந்து என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாமா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா we have 7 different types. ஸோ cubic, rhombohedral, trigonal or tetragonal, hexagonal, monoclinic, triclinic, orthorhombic. ஓகே, ஸோ இப்போ இதில் மேம் என்ன மாதிரி கொஷின் வந்து அவங்க கேட்பாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எட்ஜ் லென்த் பேஸ் பண்ண கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா, பீட்டா, காமா, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம குயிக்காக படிக்கலாமா? ஸோ இது வந்து ஒரு டெக்கு மாதிரி நம்ம படிக்க ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேஜ் மட்டும் ஐ வாண்ட் யூ everybody to take notes. Okay, so types of primitive crystal systems ல பாத்தீங்க அப்படின்னா cubic இருக்கு, rhombohedral இருக்கு, இல்லனா trigonal, rhombohedral or trigonal, tetragonal, hexagonal, monoclinic, triclinic, orthorhombic. Okay, so இப்போ வாங்க நம்ம இதோடைய edge length எப்படி இருக்கு அப்படி நம்ம எழுதலாம். Okay, yes பா. எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. இதை எழுதியாச்சா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் எல்லாரும் இதை எழுதியாச்சா? குயிக்லி ரைட் திஸ், ஐ வில் கிராப் சம் வாட்டர் அண்ட் கம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரை கரெக்டாக எழுதிருங்க. ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜ் லென்த் எப்படி வரப்போகுது அப்படின்னு எழுத போகிறேன். ஆல்சோ அடுத்து வந்து ஆங்கிள், ஏன்னா இதை பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் கொஷின் கண்டிப்பாக வரும். அப்புறமா இதில் என்னென்ன கைண்ட் ஆஃப் யூனிட் செல்ஸ்லாம் இதில் வந்து வருது, ஸோ தட் எத்தனை பிராவிஸ் லாட்டிசஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, so quickly everybody write this. Okay, I will come in a minute. So இதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே எழுதிருங்க. Okay, so yes guys, are you all here? Okay பா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா what is meant by இந்த கியூபிக்கில் வந்து நம்மளுடைய இந்த எட்ஜ் லென்த் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாமா? ஸோ கியூபிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் லென்த் வந்து மூணுமே ஈக்குவலாக இருக்கும். ஏ, பி, சி, இந்த மூணு எட்ஜ் லென்த்துமே எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து கியூபிக்கு மட்டும் இல்லை, இந்த கியூபிக்கு எழுதினது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஒன் ராம்போஹிட்ரலுக்கும் எழுதிருங்க. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. நான் எழுத எழுத எல்லாரும் அப்போவே என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஏ, பி, சி எப்படி இருக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கு கியூபிக்குக்கும் ராம்போஹிட்ரலுக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஃப். அடுத்து வந்து இந்த ஏபி ஈக்குவல் பட் அது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு சி. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி 2 டைம்ஸ் எழுத போகிறோம். அதுதான் ஃபார் டெட்ராஹெட்ரல் அண்ட் தென் ஹெக்ஸகோனல். மேம் இது மனப்பாடமா? பட் நான் சொல்கிற மாதிரி இப்போ நீ நோட்ஸ் எட ஈஸியாக இருக்கும். டெட்ராகோனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி வந்து ஈக்குவல் பட் அது ரெண்டும் சிக்கு நாட் ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி ஹெக்ஸகோனலுக்கு பாருங்க ஏபி ரெண்டும் ஈக்குவல் பட் அது ரெண்டும் சிக்கு நாட் ஈக்குவல். ஓகே, AB equal but those are not equal to C. புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்கு நமக்கு, மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், ஆர்த்தோரோம்பிக் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னது இவங்க 3 பேருக்குமே ABC 3மே நாட் ஈக்குவல். ஓகே, ABC 3மே நாட் ஈக்குவல். இதோ பாருங்க, A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C, A not equal to B not equal to C.
அதே தான் A not equal to B not equal to C. ஓகே, ஸோ இந்த ABC மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்காது. சரியா? ஓகே, இப்போ ஒரு வழியா எட்ஜ் லென்த் காலமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிளியர்? ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எட்ஜ் ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ ஆங்கிளில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே எப்படி ஏபிசின்னு பார்த்தோம் எட்ஜ் லென்த், அந்த மாதிரி ஆங்கிளுக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் இல்லையா? இங்க பாருங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே வந்து நமக்கு 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கு. இது நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒன்று விட்டுட்டு டெட்ராகோனலுக்கும் எழுதுங்க. சி டாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபார் C for C tom ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல C cot 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 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி கியூபிக்கு நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா வந்து ஈக்குவல் டு 90 அப்படின்னு எழுதிடும். அதே மாதிரி டெட்ராகோனலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து 90க்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நேரா லாஸ்ட் வந்துருங்க, ஆர்த்தோராம்பிக் COT இல்லையா? ஆர்த்தோராம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்க்கலாமா? எஸ்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா இந்த ராம்போஹைட்ரல் ஆர் டெட்ராகோனல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா வந்து ஈக்குவல், ஆனால் அவங்க மூணு பேரும் நாட் ஈக்குவல் டு 90. மூணு பேரும் நாட் ஈக்குவல் டு 90. சரியா? இதே லாஸ்ட்லேருந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே நாட் ஈக்குவல் டு 90. ஓகே, இஸ் தட் கிளியர்? சரிப்பா. இப்போ ஏதாவது ஒரு குட்டி மிஸ்டேக் இருந்தால் அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இங்கே வந்து ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்தால் மட்டும் மாற்றிக்கோங்க. சரியா? ஐ திங்க் இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வந்து லைட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. யூ கேன் ரெஃபர் யுவர் புக் அண்ட் தென் சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெக்ஸாகோனல் இருக்கு இல்லையா? இந்த ஹெக்ஸாகோனலில் ஆல்ஃபா அண்ட் தென் பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் 90க்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் காமா வந்து ஈக்குவல் டு 120 டிகிரி. ஆனால் காமா வந்து ஈக்குவல் டு 120 டிகிரி. இங்கே பாருங்க, ஆல்ஃபாவும் காமாவும் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆனால் பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா that will be not equal to 90. அது வந்து 90க்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகே, ஸோ படிக்கிறது கஷ்டமா? ஆமாம், கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு pretty ஈஸி தான். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகேப்பா. அடுத்து கம்மிங் டு த இதில் வந்து இந்த பிரேவிஸ் லாட்டிசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 14 பிரேவிசஸ் லாட்டிசஸ் வந்து மொத்தமாக உண்டு இந்த பிரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம் மூலமாக வந்த லாட்டிசஸ். ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக் உண்டு. எல்லாத்துலேயுமே சிம்பிள் கியூபிக் உண்டு. ஓகே, எழுதிட்டோம். எல்லாத்துலேயும் சிம்பிள் கியூபிக்கை நம்ம என்ன பண்ணிட்டோம்? எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா BCC பாடி சென்டர்ட் கியூபிக் செல் எழுதுவோமா? ஸோ சிம்பிள் கியூபிக் எழுதினதுக்கு அப்புறமா இந்த பாடி சென்டர்ட் எதுலலாம் வருது? ஃபர்ஸ்ட் ஒன்ல வரும், கண்டிப்பாக கியூபிக்ல வருது BCC. அப்புறம் செகண்ட் ஒன்னை விட்டுரு, தேர்ட் ஒன்ல எழுதுங்க திருப்பி BCC. ஓகே, தேர்ட் ஒன்னை எழுதிட்டீங்களா? ஃபோர்த் ஒன்னை விட்டுட்டு அடுத்ததும் விட்டுருங்க. நேராக என்ன பண்ணிடுங்கன்னா லாஸ்ட் ஒன்றுக்கு வந்துருங்க. இங்கே எதுவும் ஹெக்ஸாகோனல் மோனோக்ளினிக் ட்ரைக்ளினிக் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இந்த BCC அடுத்து எங்கே வரும் அப்படின்னா லாஸ்ட்ல தான் இந்த BCC வரும். இப்போ லாஸ்ட்லேருந்து வாங்கப்பா. ஸோ லாஸ்ட்லேருந்து ஒன்று விட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி, லாஸ்ட் பட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி கிடையாது, அதுக்கும் முன்னாடி என்னது அப்படின்னா BFC வந்து இருக்கும். ஓகே, சரிப்பா. இப்போ நம்ம எழுதிட்டோம். மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, மொத்தமாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு 11 ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா எப்படி லாஸ்ட்ல ஒன்று விட்டுட்டு முன்னாடி நம்ம வந்து இங்கே BFC போட்டோம், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேயும் அதே BFC எழுத போகிறோம். ஸோ நமக்கு இந்த BFC வந்து நமக்கு 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி இருக்கு. ரைட்? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன விட்டாச்சு?
FCC ஃபேஸ் கியூபிக் சென்டர் அப்போ எங்கே வரும்? அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டில் தான் இந்த BFCயும் வரும் FCCயும் வரும். அப்போ BFC ஃபர்ஸ்ட்டில் வருது, லாஸ்ட்லேருந்து செகண்டில் வருது, லாஸ்ட்டில் வருது. 3 டைம்ஸ் இந்த BFC வருது. அதை மட்டும் நம்ம வேணால் எல்லோவில் எழுதிடலாம். BFC அதே மாதிரி இங்கேயும் வந்து BFC. ஓகே, is that clear? இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 Brevus lattices வந்து நமக்கு இருக்கு. சரியா? So quickly take a screenshot or notes எடுத்துந்தீங்கன்னா well and good. Okay? Yeah. So இப்போ நம்ம இந்த simple cubicனா என்ன, body centered cubicனா என்ன, face centered cubicனா என்ன, edge centered cubicனா என்ன அப்படிங்கறத குயிக்கா நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாமா? எஸ் ஆர் நோ? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே கிளியர் இல்லையாப்பா? எல்லாருக்குமே கிளியர். சூப்பர். ஸோ ஐ வில் டேக் த பிளாக் கலர். வாட் டு யூ மீன் பை சிம்பிள் கியூபிக்? இப்போ சிம்பிள் கியூபிக் அப்படின்னா என்ன? எல்லா கார்னர்ஸ்லையும் ஆட்டம்ஸ் இருந்தா அதான் சிம்பிள் கியூபிக். எல்லா கார்னர்ஸ்லையும். ஸோ எல்லா கார்னர்ஸ்லையும் இருக்கு பாரு ஆட்டம்ஸ். புரியுதா? எல்லா கார்னர்ஸ்லையும் ஆட்டம்ஸ் இருந்தா அதுதான் சிம்பிள் கியூபிக். ஓகே, இஸ் தட் கிளியர்? சரி, இப்போ அடுத்து பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னா என்ன? அதுல எல்லா கார்னர்ஸ்லையும் இருக்கு. ஓகே, இன்னுமே பெருசு பண்ணிடுறது. பாடி சென்டர்னா என்ன? எல்லா கார்னர்ஸ்லையும் இருக்குப்பா, ஆனா அதையும் தாண்டி சென்டர் ஆஃப் த கிறிஸ்டல்லையும் இருக்கு. கார்னர்ஸ்லாம் தாண்டி சென்டர்லையும் இருக்கு. அதுதான் பாடி சென்டர்ட் கியூபிக். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது? BCC. அதுதான் வந்து என்னது? BCC. ஓகே, கார்னர்ஸ்லயும் இருக்கு, பிளஸ் அந்த ஆட்டம், அந்த ஹோல் ஆட்டம் உடைய சென்டர்லையும் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வாங்கப்பா. ஸோ யூ கேன் சி ஹியர். இப்போ நம்ம என்ன வரையலாம் அப்படின்னா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் வரையலாமா? FCC வரையலாமா? ஸோ இந்த FCCல பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கியூப் வரைய தெரியும் இல்லையா? How will you draw a cube? Cube எப்படி வரைவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கொயர் போட்டுப்போம், மீண்டும் ஒரு ஸ்கொயர் போட்டுப்போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர், அதுக்கு சென்டர்லேருந்து மீண்டும் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணு. அவ்வளோதான், ஈஸி. ஓகே, அப்புறமா இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணு. ஸ்கொயருக்கு சென்டரில் ஸ்கொயர், ஜாயின் த கார்னர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வரைய போகிறது FCC இல்லையா? FCCல பார்த்தீங்கன்னா அதே தான்ப்பா, எல்லாத்துலேயுமே வந்து காமனாக வந்து கார்னர்ஸில் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ எல்லா கார்னர்ஸ்லையும் ஆட்டம்ஸ் போட்டுருங்க. ஓகே, ஸோ எஸ், தப்பாக போட்டோன்னா கரெக்டு தான். எல்லா கார்னர்ஸ்லையும் ஒரு ஒரு ஆட்டம்ஸை நம்ம போட்டுருவோம். இப்போது ஃபேஸ் சென்டர்னா அந்த ஃபேஸுடைய சென்டரில். ஓகே, எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் திஸ் வேதாந்தோடைய புக்லெட், QR புக்லெட் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுடைய கார்னர் எல்லாத்துலேயும் இருக்குது. அதை தாண்டி இதுடைய ஃபேஸில் சென்டரில் அந்த சர்ஃபேஸ் உடைய சென்டர். இப்போ இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த சர்ஃபேஸ் உடைய சென்டர், இந்த சர்ஃபேஸ் உடைய சென்டர் அதுதான். ஸோ டாப்ல ஒரு ஃபேஸ் இல்லையா? டாப்பு, பாட்டம், அப்புறமா 4 சைடு இருக்கு. டாப் இருக்கு, பாட்டம் இருக்கு, 4 சைடு. ஸோ 4 சைடுக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டேன், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு. ஓகே, ஸோ ஒரு கியூப்னா 4 சைடு இருக்கும் இல்லையாப்பா? ஒரு டப்பானா 4 சைடு இருக்கும், ஒரு டாப் இருக்கும், ஒரு பாட்டம் இருக்கும். அது எல்லாத்தோடைய சென்டர்ல புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா FCC. இதுதான் வந்து என்னது? FCC. இவ்வளோ பெருசாக வருது. ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் FCC. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம BFC வரையலாமா? ஓகே, ஸோ இந்த BFC என்னது அப்படின்னா அஃப்கோர்ஸ் எவ்ரி கார்னர்ஸில் இருக்கும். எல்லாத்துலேயுமே இப்போ அந்த சிம்பிள் கியூபிக் காமனாக எடுத்துருங்க. ஓகே, எல்லா கார்னர்ஸ்லையுமே இருக்கும். அந்த கார்னர்ஸ் தாண்டி டாப் அண்ட் பாட்டம் உடைய சென்டரில் மட்டும் இருக்கும். ஏன்னா நிறையா பேருக்கு கேள்வி என்னது அப்படின்னா, மேம் இந்த BFC அப்படின்னா வந்து என்னது? BFC அப்படிங்கிறது வந்து பேசிஸ் ஃபேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். BFC அப்படின்னா என்னது? பேசிஸ் ஃபேஸ் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த பேசிஸ் ஃபேஸ் சென்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லா கார்னர்ஸ்லேயும் தான் அது FCC இல்லையா?
டாப் உடைய சென்டர்லயும் பாட்டம் உடைய சென்டர்ல மட்டும் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா that is called as basis phase center. ஓகே, ஸோ இப்போ இந்த சிம்பிள் கியூபிக்னா என்ன, பாடி சென்டர் கியூபிக்னா என்ன, ஃபேஸ் சென்டர் கியூபிக்னா என்ன, பேசிஸ் ஃபேஸ் சென்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ கியூபிக் செல். ஸோ வி கேம் டு அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். அது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ கியூபிக் செல். கியூபிக் செல்லில் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எப்படி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி I want you to understand something called as the contribution. ஓகே மேம், கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஓகே இப்போ எனக்கு வந்து ஒரு சிம்பிள் கியூபிக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. I have a simple cubic structure. ஓகேவா, என்கிட்ட வந்து ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் வந்து இருக்கு. அதில் இருக்கக்கூடிய கார்னரில் இருக்கிற அந்த ஒரு ஆட்டம் எத்தனை ஆட்டம் கூட அது ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு பார்க்கலாமா? சொன்னல பாரு, சிம்பிள் கியூபிக்ல வந்து என்னடா கார்னர்ல இங்க பாரு, கார்னர்ல இங்க ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆட்டம் எத்தனை ஆட்டம்ஸ் கூட தன்னை ஷேர் பண்ணிக்குது பார்க்கலாமா? 8 ஆட்டம்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குமா? ஓகேவா, 8 ஆட்டம்ஸ் கூட அது வந்து ஷேர் பண்ணிக்கும். அப்போ அதோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ ஒரு பிஸா இருக்கு, அது 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ எனக்கு அதில் எத்தனை பங்கு கிடைக்கும்? நீயும் நானும் ஒரு பிஸா ஷேர் பண்ணிக்கிறோன்னா ½ இல்லையா? அப்போ எனக்கு 1/2 உனக்கு 1/2. அந்த ஒரு பிஸாவை நம்ம 8 பேர் ஷேர் பண்ணிக்கிறோன்னா அப்போ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அதில் 1/8 இல்லையா? ஒரு பிஸாவை 8 பேர் கட் பண்ணி ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோன்னா அப்போ 1/8 இல்லையா? அப்போ இங்கே அந்த ஒரு ஆட்டமை 8 டிஃப்ரெண்ட் யூனிட் செல்ஸ், ஏன்னா இது உனக்கு தெரியும் இல்லையா, இந்த யூனிட் செல் பக்கத்தில் நிறைய ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது பக்கத்தில் இருக்கும், இது மேலே இருக்கும், இது கீழே இருக்கும், ரைட்? அப்படி இருக்கிறப்போ இதோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? இதோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோப்பா? டக்குன்னு சொல்லுங்க. எஸ், இட் இஸ் 1/8. இதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து சிம்பிள் கியூபிக்கு வந்து 1/8. ஓகே, இப்போ அடுத்து வாங்க பாடி சென்டர் கியூபிக் செல்லுக்கு பார்க்கலாம். பாடி சென்டர் கியூபிக் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னர்ல மட்டும் ஆட்டம்ஸ் இல்லாமல் சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த என்டையர் கியூபுக்கு சென்டர்ல வந்து ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த சென்டர்ல இருக்கிற ஆட்டம் அந்த பர்டிகுலர் யூனிட் செல் அந்த டப்பாக்குள்ள மட்டும் தான் இருக்கு பாரு, அந்த யூனிட் செல் உள்ள மட்டும் தான் இருக்கு, எங்கேயுமே ஷேர் ஆகல. அப்போ அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 1. அப்போ அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 1. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபேஸ் சென்டர் பார்க்கலாம். அங்க எழுதுவா FCC. ஃபேஸ் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாரு, இங்க ஒரு கியூப் இருக்கா, இது அப்படியே ஒட்டி பக்கத்திலே இன்னொரு டப்பா. ஓகே, பக்கத்திலே வந்து அப்படியே அட்டாச் பண்ணு பக்கத்திலே. அப்போ நான் இங்க ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா இந்த ஃபேஸோடைய சைட்ல இதோ பாரு, இந்த புக் இருக்கா, இந்த புக்கு பக்கத்திலே நான் இன்னொரு புக்கை வைக்கிறேன் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஆட்டம் 2 புக்குக்கு ஷேர் ஆகி இருக்கு இல்லையா, 2 புக்குக்கு ஷேர் ஆகி இருக்கு. அப்போ அதோடைய கான்ட்ரிபியூஷன் என்னது அப்படின்னா இட் இஸ் 1/2. தயவு செய்து இதை டக்குன்னு நோட்ஸ் எடுத்துக்கோ. டயக்ராம்லாம் தேவையில்லை எனக்கு, நீ நோட்ஸில் என்ன தெரியுமா எழுதுறோம் தோப்பர், ஏன்னா ப்ராப்ளம் சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்களாம் இன்னும் சீரியஸாக படிக்க ஆரம்பிக்கலைங்கிறதுனால 1 ஷாட் போயிட்டு இருக்கோம். ஏன்னா 1 ஷாட் நீங்கள் தான் கேட்டீங்க, ஆனாலும் நீங்கள் 1 ஷாட்டுக்கு வந்து சீரியஸாக இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ராப்ளம் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் உங்கள்கிட்ட வந்து கேட்பேன் சிம்பிள் கியூபிக்கோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியலன்னு நம்ம வந்து முழிக்கக்கூடாது இல்லையா. ஸோ இப்படி எழுதி வச்சுக்கோங்க, கான்ட்ரிபியூஷன், அவ்வளோதான். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. சிம்பிள் கியூபிக்கு வந்து 1/8, அதாவது கார்னரில் ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா. அடுத்து பிசிசிக்கு 1, சென்டரில் ஆட்டம் இருக்கும். அடுத்து ஃபேஸ் சென்டர், ஃபேஸில் ஆட்டம்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து 1/2. இதை டக்குன்னு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் கான்செப்டுக்குள்ளே நம்ம எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் மொத்தமாக எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? டக்குன்னு மனசில் யோசிங்க பார்க்கலாம். சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்லேயும் ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா. சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ல ஆல் கார்னர்ஸ் ஹேஸ் 1.
மொத்தமா எத்தனை கார்னர் 8 கார்னர் அப்போ 8 கார்னர்னா 8 ஆட்டம் do you understand or not 8 கார்னர்னா 8 ஆட்டம்ஸ் இல்லையா இதோ பாரு 1 2 3 4 5 6 7 8 right 8 corners has 8 atoms right so simple cubic atoms எங்க அரேஞ்ச் ஆகி இருக்கும் let me know yes அந்த atoms எல்லாமே cornersல மட்டும் தான் இருக்கும் ஓகே சோ இப்போ number of atoms in corner எவ்வளோ அத தான் NC ன்னு எழுதுறேன் NC னா என்ன number of atoms in corner எவ்வளோ atoms இருக்கு 8 atoms இருக்கு so it is 8 ஓகே ஒரு ஆட்டம் உடைய contribution என்ன contribution அதுல ஒரு ஆட்டம் உடைய contribution என்னது 1/8 ஓகே இப்போ number of atoms in simple cubic unit cell எப்படி கண்டுபிடிக்க போறோம் of course மொத்தமா எத்தனை number of atoms இருக்கு அப்புறமா அதோட contribution இல்லையா அப்புறமா அதோட contribution இந்த இடத்துல இதோட contribution என்ன என்னது 1/8 right number of atoms இங்க எவ்வளோ 8 atoms இருக்கு 8 into 1/8 cancel ஆயிடுமா 8 cancel ஆயிடும் அப்ப ஆன்சர் என்ன 1 அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோ contribution வேற number of atoms in simple cubic எவ்வளோ number of atoms in simple cubic வந்து it is 1 okay do not forget it is 1 okay இப்போ அடுத்து வாங்க body centered cubic cell குயிக்கா சொல்லு பார்க்கலாம் இங்க atoms எங்கலாம் இருக்கும் டக்குன்னு யோசிங்க பார்க்கலாம் body centered cubic cellல atoms வந்து எங்கலாம் இருக்க சான்ஸ் இருக்கு of course நமக்கு கார்னர்ல இருக்கும் கார்னர் எல்லா கார்னர்லயும் atoms இருக்கும் இல்லையா அடுத்து வேற எங்க இருக்கும் அந்த பாடியுடைய சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கும் அது தாண்டி ஒரு கார்னர் ரெண்டு கார்னர் 3 4 5 6 7 8 இல்லையா 8 corners so which is atoms in corner வந்து 8 பா atoms in the center bodyல வந்து எவ்வளவு இருக்கு மொத்தமா 1 இருக்கு atoms in body வந்து எவ்வளவு இருக்கு நமக்கு 1 இருக்கு இல்லையா ஓகே இதோட contribution சொல்லு டக்குன்னு இதோட contribution சொல்லு கார்னர்ல இருக்க வேண்டிய atoms உடைய contribution 1/8 body center உடைய contribution என்ன நம்ம பார்த்தோம் அது ஒன்னு கூட அது ஒரே ஒரு ஆட்டம் குள்ள தானே அந்த ஆட்டமும் வந்து இருக்கு சோ அதோட contribution வந்து 1 right so let us find the total number of atoms in BCC unit cell total number of atoms in BCC unit cell கண்டுபிடிக்கலாமா ரொம்ப ஈஸி தான் இல்லையா this into this அதாவது number of atoms into number of atoms in corner into அதோட contribution வந்து 1/8 plus number of atoms in body அதோட contribution 1 என்ன வரும் atoms in corner என்ன 8 into 1/8 என்ன வரும் 8 into 1/8 1 இங்க என்ன வரும் 1 into 1 என்னது 1 which is equal to 2 புரிஞ்சுதா அப்ப number of atoms in BCC என்னது 2 தயவு செய்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ this really can be asked okay அடுத்து வாங்க face centered cubic cell face centered cubic cell ல atoms முதல்ல எங்கெல்லாம் இருக்கும் அத ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா face centered cubic cell ல பாத்தீங்க அப்படினா atoms of course எல்லா கார்னர்லயும் இருக்கும் அந்த கார்னரையும் தாண்டி ஒரு ஃபேஸ்லயே இருக்கும் டாப்ல இருக்கும் பாட்டம்ல இருக்கும் நாலு சைடு ரெண்டு சைடு எழுதிட்டேன் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஓகே சோ மொத்தமா எத்தனை சைட்ஸ் இருக்கும் ஒரு 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 கியூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும் டாப் பாட்டம் 2 ஆச்சா ரைட் லெஃப்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகே சோ மொத்தமா 4 + 2 6 ஓகே 6 ஃபேसेस வந்து இருக்கும் ஓகே so let's begin here so number of atoms in corners we know it is 8 அதோட contribution 1/8 ன்னு தெரியும் அடுத்து number of atoms in face எவ்வளோ எத்தனை ஃபேஸ் 1 2 டாப் 1 பாட்டம் 1 2 நாலு சைடுல 4 அப்போ 4 + 2 6 6 ஃபேसेस இருக்கு ஃபேसेस உடைய contribution என்ன பார்த்தோமே நான் உங்களுக்கு அது மூணு இது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லையா FCC க்கு half BCC க்கு 1 SC க்கு 1/8 இல்லையா இப்போ FCC ஃபேஸ் சென்டர்னா
It is 1/2. 1/2. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC calculate பண்ணலாமா? என்ன வரும்? This into this plus this into this. அதாவது number of atoms in corner into அதோடைய contribution. Number of atoms in the face into அதோடைய contribution. Okay? So number of atoms in corner வந்து 8 into 1/8 என்ன வரும்? 1. அடுத்து number of atoms in face எவ்வளோ? 6 into 1/2. 6 into 1/2 என்ன வரும்? 3. 6/2 னா என்ன? 3. So 1 plus 3 என்னது? 4. அப்ப FCC ல number of atoms வந்து என்னது? 4. Okay? So இப்போ நம்ம குயிக்கா எல்லாம் புரிஞ்சிருச்சு. I hope you understand. But இப்போ நம்ம ஒரு quick tabulation பண்ணலாமா? FCC ல number of atoms வந்து 4. Okay. இப்போ நம்ம ஒரு quick tabulation பண்ணலாம். அந்த tabulation என்னது அப்படின்னா இது என்ன யூனிட் செல்? அது contribution என்ன? number of unit cell என்ன? பார்க்கலாமா? So SC, BCC, FCC. So SC ல atoms எங்க இருக்கும்? கார்னர்ல மட்டும் தான் இருக்கும். கார்னருடைய contribution 1/8. பாடி சென்டர்ல இருக்கும். அப்போ அதோட contribution 1. ஃபேஸ் சென்டர்ல சைடுல இருக்கும். அப்போ ரெண்டு பேர் கிட்ட ஷேர் ஆயிருக்கும் 1/2. Don't you forget this. Okay? அடுத்து number of atoms பார்க்கலாமா? சிம்பிள் கியூபிக்ல 1/8 into 8. அப்போ 1. பாடி சென்டர்ல அதாவது இங்க இருக்கக்கூடிய கார்னர்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும், சென்டர்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ 1 plus 1 2. இங்க 6 ஃபேசஸ்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும், கார்னர்ஸ்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்ப என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 4. ஓகே? டோன்ட் ஃபர்கெட் திஸ். தயவு செய்து இதை எழுதிக்கோ. இது வந்து என்னதுன்னா இது வந்து கான்ட்ரிபியூஷன். இது வந்து கான்ட்ரிபியூஷன். இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். Please do take a screenshot. Please do take a screenshot. Or please note it down. This is super important. Okay? Yapa. அடுத்து போலாமா? Calculations involving the cell unit cell dimensions. இது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு கிறிஸ்டல் இருக்கு அப்படின்னா அந்த கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே? ஸோ ஒரு சில எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ஸ் மெத்தட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெஸ்பா ஒரு சில எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பிராக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு பிராக்ஸ் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்றார். ஓகே? ஐ திங்க் ஃபிசிக்ஸில் இதை பற்றி நீங்கள் இன்னுமே வந்து டெப்த்தாக வந்து படிச்சிருப்பீங்க. பட் இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த பிராக்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சா போரும். ஸோ இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் அந்த பிராக்ஸ் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கலாம். பிராக்ஸ் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்கில் வந்து பிராக்ஸ் ஈக்குவேஷன் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லி டிஃப்ரெண்ட் கொடுத்து கேட்கலாம். இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து எட்ஜ் லென்த்தை கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த எட்ஜ் லென்த் மூலமாக நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ வாட் இஸ் திஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன்? மறந்துடாதீங்க. n lambda which is equal to n lambda which is equal to 2d sin theta. Okay? So what is this Bragg's equation? n lambda which is equal to 2d sin theta. Okay. இப்போ இதில் என்னெல்லாம் values இருக்கு? That we need to know. இல்லையா? Here we have the value of n இருக்கு. Lambda இருக்கு. Okay? n இருக்கு. Next பார்த்தீங்கன்னா lambda இருக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா d இருக்கு. ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா இருக்கு. ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு தீட்டா இருக்கு. சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் n? இந்த n அப்படிங்கிறது வந்து என்னது? ஆர்டர். ஓகே? n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். ஸோ மேம் இதெல்லாம் ஒன்றுமே புரியலையா? ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலி கெமிஸ்ட்ரியில் வந்து நமக்கு வந்து அவ்வளோதான், இதுதான் பிராக்ஸ் ஈக்குவேஷன், இதுதான் இது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேபி இன் ஃபிசிக்ஸ் இதை பற்றி நீங்கள் வந்து இன் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஐ திங்க் இதோடைய டெரிவேஷன் கூட எதிர் 11th or 12th பிராக்ஸ் ஈக்குவேஷனுக்கு வந்து நீங்கள் படிப்பீங்க ஆர் படிச்சிருப்பீங்க. பட் இதுக்கு இவ்வளோ போகிறோம். வாட் இஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன்? அதில் இருக்க அந்த வேல்யூஸ்லாம் என்ன அவ்வளோதான். ஸோ லாம்டா அப்படிங்கிறது வந்து என்னது? வேவ் லென்த்.
ஓகே, லாம்டா அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் த வேவ் லென்த். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டி. வாட் இஸ் திஸ் டி அப்படின்னா இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான், ஒன்றும் இல்லை. இந்த டி தான். ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்? பிகாஸ் ப்ராப்ளம்ல நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் இல்லையா. அப்போ ப்ராப்ளம்ல நம்ம அதை வந்து படிக்க போறோம் அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்டர் பிளேனார் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதா வந்து என்னது? இட் இஸ் த எட்ஜ் லென்த். இட் இஸ் த எட்ஜ் லென்த். ஓகே, சூப்பர். அப்போ இந்த எட்ஜ் லென்த் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த டி கால்குலேட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் தீட்டா அப்படிங்கிறது வந்து என்னது? தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ். ஸோ இந்த தீட்டா அப்படிங்கிறதா ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த n lambda is equal to 2d sin theta இருக்கு இல்லையா, இந்த n lambda is equal to 2d sin thetaலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எட்ஜ் லென்த்தை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதை பார்த்துக்கோ, எழுதிக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு. n lambda is equal to 2d sin theta. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எட்ஜ் லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதாவது எனக்கு d மட்டும் தான் வேணும். d மட்டும் தான் வேணும்னா மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அந்த பக்கம் போயிடுவாங்க இல்லையா. ஸோ மற்றவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து போயிடுவாங்க, ரைட். ஸோ எல்லாரையும் அந்த பக்கம் போயிடுங்க. n lambda divided by 2 sin theta. புரிஞ்சுதா? n lambda is equal to 2 sin theta. இதை நம்ம இன்னும் கிளியரா எப்படி எழுதிக்கலாம்? அப்படியே உல்டாவா எழுது. d which is equal to n lambda by 2 sin theta. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிராக்ஸ் ஈக்குவேஷனை வந்து நம்ம calculate பண்றோம். இதை வச்சு தான் பிராக்ஸ் ஈக்குவேஷனை நம்ம calculate பண்றோம். ஓகே, ஸோ எஸ் பா. ஸோ நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் அ கிறிஸ்டலை calculate பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? பிகாஸ் இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பிகாஸ் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, யா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிரைவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்து நம்ம டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஸோ calculation ஆஃப் டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாட் இஸ் டென்சிட்டி? வாட் இஸ் டென்சிட்டி? ஓகே, ஸோ இந்த டென்சிட்டி அப்படின்னா என்ன? ரொம்ப ஈஸி. நம்ம சின்ன வயசுல படிச்ச ஃபார்முலா என்னது? மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்னது? இந்த இடத்துல வந்து எதோடைய மாஸ் சொல்றாங்க? எதோடைய மாஸ்? ஆஃப் யூனிட் செல். யூனிட் செல்லுடைய மாஸ் தான் சொல்றாங்க. வால்யூமும் யூனிட் செல்லுடைய வால்யூமை தான் சொல்றாங்க. சரியா? வால்யூமும் யூனிட் செல்லுடைய வால்யூமை தான் வந்து சொல்றாங்க. ஓகே, இப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல்லை எப்படி கால்குலேட் பண்றது? இதெல்லாம் தெரியலன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ நம்ம தடுமாறக்கூடாது. டைரக்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணனா இப்போ இதுனா என்ன அதுனா என்ன அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள வந்து வரும். சரியா? ஸோ கவனிங்க. ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? மாஸ் ஆஃப் த யூனிட் செல்லை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ மாஸ் ஆஃப் யூனிட் செல். ஓகே, ஸோ த மாஸ் ஆஃப் த யூனிட் செல். ஓகே, இது ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் மொத்தமாக எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் இல்லையா? ஸோ மாஸ் ஆஃப் யூனிட் செல்ல ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் தேர்? அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, அப்போ மொத்தமாக எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மாஸ் ஆஃப் யூனிட் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஓகேப்பா. இதை நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வந்து m அப்படின்னு வந்து சொல்லலாம். மாஸ் ஆஃப் த ஆட்டம்க்கு வந்து மோலார் மாஸ் டிவைடட் பை என்ன சொல்லலாம் நம்ம? அவகாட்ரோ நம்பர் இல்லையா? Na அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் த யூனிட் செல்ல த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். ஓகே, ஸோ இதில் இந்த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம்க்கு என்னன்னு பார்க்குறோம் இங்கே. சரியா? ஸோ இந்த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் எப்படி எழுதுவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 11th ஸ்டாண்டர்ட்லலாம் படிச்சிருக்கோம் நம்ம. ஒரு ஆட்டம் உடைய மாஸ் என்னது? மோலார் மாஸ் பை அவகாட்ரோ நம்பர். மோலார் மாஸ் பை அவகாட்ரோ நம்பர். அப்போ மாஸ் ஆஃப் த யூனிட் செல் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை n அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வந்து n அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா
இது என்னது m/Na. இது வந்து mass of the unit cell divided by என்ன சொல்றாங்க volume அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so Nm divided by Na divided by volume. இப்போ இங்க cube உடைய வால்யூம் ஃபார்முலா என்ன மேம்? எப்பயோ 10th வந்து மென்சுரேஷன் சாப்டர்ல படிச்சது இப்போ வந்து கேக்குறீங்களே, ரொம்ப ஈஸிப்பா. a கியூப், ஏன்னா எட்ஜ் லென்த் வந்து a அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா a கியூப் அப்படின்னு தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்கேயும் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம இங்க எழுதலாமா? ஸோ Nm/Na divided by a cube. இதுதான் டென்சிட்டி. இதுதான் வந்து என்னது டென்சிட்டி. ஓகே, ஸோ இப்போ இப்படிலாம் இருந்தா நம்ம எப்படி இந்த ஈக்குவேஷனை வந்து சரியா எழுத முடியும்? இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பரா எழுதலாமா? ஒன்றும் இல்லை, இந்த எண்ணெயை எடுத்துட்டு வந்து கீழே போட்டுருங்க, அவ்வளோதான். எண்ணெயை கீழே போட்டுரு. ஸோ Na a cube இல்லை a cube Na அப்படி எழுதலாமா? Nm divided by a cube Na. ஓகே, இந்த டென்சிட்டியை எப்படி எழுதலாம்? ரோ அப்படி எழுதலாம். ஸோ ரோ which is equal to Nm/a cube Na. மேம் நீங்கள் இப்போ இதுக்கு நடத்தின ஒன்றும் புரியல மேம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் கஷ்டமா இருக்கு மேம். பரவாயில்ல, இது மட்டும் படிச்சுக்கோ. ரோ which is equal to Nm/a cube Na. இதை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? எஸ்பா. ஸோ அடுத்து packing in the crystals. Okay, so crystals la இருக்கக்கூடிய packing, it is going to take another 1 hour. ஓகேவா? மேபி இது நம்ம வந்து part 2 ல பார்க்கலாமா? எஸ்பா. ஸோ இந்த packing in the crystals ல வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். லீனியர் அரேஞ்ச்மெண்ட், லைக் ஸ்ட்ரெயிட்டா எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும், 2 டைமென்ஷன்ல எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும், சிம்பிள் கியூபிக்ல எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கு, பாடி சென்டர்ல எப்படி, ஃபேஸ் சென்டர்ல எப்படி. ஓகே, அதுக்கப்புறமா தான் வாய்ட்ஸ் படிக்க போறோம். நமக்கு மொத்தமா ஆக்டாஹீட்ரல் வாய்ட், டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அப்புறமா பேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி முடிச்சதுக்கு அப்புறமா ரேடியஸ் ரேஷியோ பத்தி படிப்போம். இந்த ரேடியஸ் ரேஷியோலேருந்து கண்டிப்பா ஒரு 1 மார்க் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா டிஃபெக்ட்ஸ், அதுதான் ஷார்ட் கீ டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி, அது கூட நம்ம படிச்சிட்டோம். ஸோ இது வந்து நம்ம பார்ட் 2ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ லைவ் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணவங்கலாம் எப்படி போச்சு, யாருக்கெல்லாம் பார்ட் 2 வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அது என்னது அப்படின்னா தட் இஸ் இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இன்னைக்கு நம்ம கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்கள யாராவது அச்சோ ஜாயின் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஃபியூச்சர்ல ரிக்ரெட் பண்ணாம இப்போ யூ ஹாவ் ஃபைனல் சான்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் கிளாஸஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு உடனே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வெறித்தனமா படிக்க போறேன், அப்படியோ படிச்சே ஆகிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த கிளாஷ் கோர்ஸ். யார் டீச் பண்ண போறாங்க? நாங்க தான் டீச் பண்ண போறோம். நாங்க தான் உங்களுக்கு வந்து மெசேஜஸ்ல ஹெல்ப்பும் பண்ண போறோம். ஸோ நிறைய டெஸ்ட் இருக்க போகுது. நீங்க பயப்படக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ், இதை பத்திலாம் பயமே வேண்டாம். ஸோ எதெல்லாம் நீங்க தனியா படிக்க முடியாதோ, எதெல்லாம் உங்களுக்கு இங்கே யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்காதோ, அது எல்லாமே இந்த கிராஷ் கோர்ஸ்ல சூப்பரா கிடைக்க போகுது. ஸோ என்னன்னைக்கு என்னென்ன கிளாஸ், என்னென்ன கவர் பண்ண போறோம், அது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு. சரியா? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்க எல்லாருமே வேதாந்து நம்ம சேனல் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, லைவுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல் ஃபார் 12th தீமினல் கிராஷ் கோர்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கோர்ஸ் பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கிளாஸ்ல இருக்குன்னு இருக்கு. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோ பார்ப்பா, 3 மாசத்துக்கு இட்ஸ் ஜஸ்ட் 3000. ஓகே, ஸோ கட் ஆஃப் மிஸ் பண்ணிடாதீங்க. பை ஃபுல் கோர்ஸ் கொடுத்து நீங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? எஸ். ஓகேப்பா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ்.